வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்ப லக்ன அன்பர்களுக்கு 64 நாட்களில் குருவினுடைய சாரமாற்ற பலன்கள். அதாவது கும்பத்துக்கு 3ஆம் இடத்துல மேஷத்தில் குரு இருக்கார். அவர் இது வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியில் போயிட்டு இருந்தவர் இப்போ நவம்பர் 27ஆம் தேதிக்கு அஸ்வினி நட்சத்திரமான கேது நட்சத்திரத்திற்கு வக்ரகதியில் வர்றார். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கேது மாதிரி அவர் செயல்பட போகிறார். அதனால் 64 நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3ஆம் இடம் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், கம்யூனிகேஷன் ஸ்கில், தகவல் தொடர்பு, இளைய சகோதர தைரியம், பராக்கிரமஸ்தானம், ஒரு இடமாற்றம், எதையுமே மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் 3ஆம் இடம். இப்போ அந்த இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா அந்த இடத்தினுடைய வலிமையை அவர் தூண்டி விடணும். ஆனால் அதில் இருக்கிற நட்சத்திரத்தின்படி தான் அவர் ஆற்றலை வாங்கி தான் செயல்படுத்த முடியும். அந்த சோர்ஸுங்கிறது 3ஆம் இடம்தான். ஆனால் அதில் நன்மையா தீமையா யாரை போல செயல்பட போகிறாருங்கிறது தான் நட்சத்திர சூத்திரமுறை. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்த பின்னால் அந்த கேது பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்தினுடைய தன்மை தான் நம்மளுக்கு குறிக்குது. அப்போ கேது இப்போ ராகு கேது பயிற்சியானதில் கன்னி ராசியில் இருக்கிற கேது 8ஆம் இடத்துல இருக்குது அல்லவா. அப்போ அந்த 3ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை இயக்குது. அப்படிங்கிற பார்வையில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் என்பது நம்மை நாம் வருத்தி கொள்வது அல்லது நமக்கு வரக்கூடிய வேதனைகளையும் ஒரு கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிக்கிறத குறிக்கிற இடம்தான் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இவர் பயணிக்கிறாருன்னு நம்ம பொருள் பெய்யணும். இப்போ இந்த குருவினுடைய தன்மை நமக்கு என்ன தருதுன்னா நம்மளுடைய பெருந்தன்மையான குணத்தை குறிக்குது, நல்ல அறிவை குறிக்குது, நல்ல புகழை குறிக்குது. ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்தோடு வாழக்கூடிய நபர்கள் நாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு குரு அடையாளம் காட்டுறது. குழந்தைகள், நம்ம திட்டங்கள், செயல் திட்டங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள், முக்கியமாக நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் என்பது முக்கியம். அதை கொடுக்குற இடமே 5ஆம் இடம். அதுதான் ரிலாக்ஸேஷன். அப்போ அதனால தான் கலைகளை 5ஆம் இடத்துல வச்சுருக்குறாங்க. இஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க கலைஞர்கள். அப்படிங்கிறது இஷ்டப்பட்டு வேலை செய்வது. ஏனென்றால் அது தனித்தன்மை வாய்ந்தது. தங்களுடைய சுய திறமை, ஆற்றலை, கலைத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய இடம். அதே போல் தான் குழந்தைகள், அதே போல் தான் விளையாட்டு, இதெல்லாமே எடுத்துக்கலாம். இந்த ஸ்தானத்துக்கு நல்ல பாவத்தில் தான் குரு உட்கார்ந்துருக்கார், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பூர்வீகம், தந்தை வர்க்கம், வெளிநாட்டு தொடர்பு, அந்நிய நபர்களின் தொடர்பு, ஆராய்ச்சி, கல்வி, திறமை, இதையெல்லாம் வெளிப்படுத்த கிரகம்தான் குரு. அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் கேதுவின் பலனை தரக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். அந்த கேது நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அப்போ என்னாகும், லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும்போது நம்ம சிந்தனை, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எதிர்பார்ப்பு, இதுக்கெல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு நெருக்கடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கொடுக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதில் ஃபெயிலியர் ஆகிறது. ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அதனால் அசிங்க அவமானப்படுறது, அல்லது ஒருத்தரை சந்திக்க நினச்சி அதில் ஃபெயிலியர் ஆகிடுறது. ஒரு பேச்சுவார்த்தைகளை உடன்படிக்கையாக முடியலாம் அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி செய்வோம், அது தவறி போயிடுறது. மனசே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி அது ஒரு மனநோயாக மாறக்கூடியதும் அந்த 8ஆம் இடம் தான். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த கேதுவை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கிற வேலைக்கு, வருமானத்துக்கு, தொழிலுக்கு
பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடம் என்பது அகம் சார்ந்து தீமைகளை செய்யும், புறம் சார்ந்து நன்மை செய்யாது. ஆனால் தீமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேலைக்கு ப்ராப்ளம் பண்ணாது, வேலை இல்லாமல் பண்ணாது. வேலையில் கொஞ்சம் கிரேடை கம்மி பண்ணும் அல்லது அலைச்சலை குடிக்கும். இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னை மதிக்கிறதில்ல, ஆனால் லேசான வேலைகளை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கும் ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு நிர்வாகம் மதிப்பு கொடுக்குது, மதிக்கிறாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்ற அந்த குறுகல், நெருடல், அந்த பிரச்சனை, அவஸ்தையெல்லாம் 8ஆம் இடம் குறிக்கும். அதனால் அந்த வகையில் இந்த 64 நாட்களில் நம்ம இந்த இது எதற்காக நம்ம இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அசால்ட்டாக வேலை செய்யக்கூடாது, பிறரை நம்பி எதுக்கு எடுத்தாலும் நம்ம இருந்துடக்கூடாது. ரிஸ்க்கு அப்படிங்கிறத உணர்ந்து வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மைனஸ் ஆகிடும். இதனால் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. குருவினுடைய திசாபுத்தி அந்தரம், கேதுனுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு மற்ற திசாபுத்திகளுடைய பலனை அனுபவிக்கிறவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஒரு கிரகம் வருது அப்படின்னா அது லக்னத்துக்கு நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை கொஞ்சம் குறைக்குது, அல்லது ஞாபக மறதியோ நம்மளே நம்மளுடைய இழப்புக்கு காரணமாகிறோம் அப்படி இல்லையா. நான் தெரியாமல் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், அது இப்படி போய் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி கலந்து ஆலோசித்து செய்கிறது, அது மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது. கஷ்ட நஷ்டம் வரும்னு தெரிஞ்சும் அந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு அவசரப்படக்கூடாது. அப்போ கொஞ்சம் நிதானப்படுத்தி பார்க்குறது, தள்ளி போடுறது, காரியங்களை தள்ளி போடுறதன் மூலம் ரெடியாகும். இப்போ ஒரு டீம் ஒர்க்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் நம்மளுடைய முயற்சியிலேயே எல்லாம் முடியணும்னு நினச்சி நம்ம ஒரு ரூட்டில் போய் அது தவறான ரூட்டாக முடிஞ்சு கொலாப்ஸ் ஆகும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மனப்பான்மையாகவும் அது ஒரு பெரிய மனவேதனையும் குறிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுதான் இந்த குரு சொல்லக்கூடிய வழி பாடங்கள் நமக்கு. இது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் 12 பாவ கொடுப்பினைகள் படி நமக்கு குருவோ கேதுவோ உபநட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏஜ் காரணமாக ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது. 8ஆம் இடம் என்பது திடீர் விபத்துகள், அது மாதிரி ஒரு உடல் சார்ந்த விஷயங்களுக்கும் சில வேலைகளை செய்யும். அதில் மனசை கரெக்டாக பார்த்துக்கணும். மெடிடேஷன் பண்ணிக்கிறது, மனசை பியூரிஃபை பண்ணிக்கிறது, சந்தேகங்களை வளர்த்துக்காமல், பயத்தை வளர்த்துக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கு நம்ம ஒரு பரிகாரம் மாதிரி செஞ்சுக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த தோல்விகளிலிருந்து விடுபட்டுடலாம். அதே நேரத்தில் இந்த 64 நாட்களில் இந்த கேது மாதிரி செயல்படக்கூடிய குரு அப்படிங்கிறவர் நம்ம பார்த்துட்ருக்கிற வேலைக்கு ப்ராப்ளம் பண்ண மாட்டார். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் மாறி வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாற்றத்துக்கு இப்போ உடனே கிடைக்காது. வேறு வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்போம். ஆனால் வேறு வேலை கிடைக்கிறதுக்கு தடைகளை பண்ணுறது தான் இந்த 8ஆம் இடம். ஆனால் இருக்கிற இடத்துல பாதிக்காது, ஆனால் நமக்கு அது பிடிக்காது. ஸோ இந்த 64 நாட்களை கொஞ்சம் மன உறுதியோடு வில் பவரை வளர்த்துக்கிட்டு கடந்து செல்லுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.